ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. இது ஃபயர் சாங் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? பார்த்தேன் ப்ரோ. மார்னிங்கே பார்த்துட்டேன். நல்லா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல சாங்காவே கூட பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து மேபி இதுவா இருக்கும். ஆக்சுவலா அது வந்து விஷுவலோட அந்த படத்துல வந்து அந்த சினாரியோ பார்க்கும்போது வந்து நல்லா கனெக்ட் ஆகும்னு தோணுது. ஆமா, ஆக்சுவலி நீங்க ஆடியோ மட்டும் கேட்டா அது ஏதோ ரொம்ப ஓல்டு சாங் மாதிரி இருக்குது ப்ரோ. அது இல்ல அது என்னன்னா மெயினா வந்து சிவா கிட்ட இருக்கிற ஒரு மெயின் பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அது அது என்னன்னா வந்து அவரு அந்த ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு கனெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எதனா பண்ணிருப்பாரு அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சாங்ஸ் வந்துட்டு சில பேர் வந்து மிக்சரா தான் வந்து ரிவ்யூ வந்துட்டு இருக்கு இப்போ வரையுமே வந்துட்டு. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கலன்றாங்க, ஒரு சில பேருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு நம்ம அது எந்த ஒரு சாங்குமே வந்து சில சாங்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹிட் ஆன சாங்ஸ்லாம் இருக்கு. சில சாங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹிட் ஆகும், பட் ஆனா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த சாங் வந்து பெருசா பேச மாட்டாங்க, விஷுவலா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இது எப்படி இந்த சாங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அந்த ஃபுல்லாவே இந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த விஷுவல்ஸும் அந்த அந்த படத்துல வச்சிருக்கிற அந்த சீன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த சாங் வந்து மேபி நம்ம இப்போ நம்மளுக்கு போட்ட மாதிரி ஃபுல் பாட்டு ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் படத்துல இருக்குமான்னு தெரியல. மேபி ஒரு ஒரு அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி ஒரு இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, இந்த சாங் மேல அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கு காரணம் ரொம்ப ஹைப் கொடுத்தங்காட்டியா? ஒரு 2-3 நாளாவே ரொம்ப ஹைப் ஒண்ணு கிடையாது ப்ரோ. இது இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கு காரணமே வந்துட்டு இப்ப நீங்க சூர்யா 44க்கும் சூர்யா பர்த்டேக்கு கண்டிப்பா சூர்யா 44 வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? அது ஆனா வந்து யாருமே நெகட்டிவ் ஒரு இடத்துல கூட யாருமே பேசல. அது காரணம் வந்துட்டு அது ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜும் டிஃப்ரெண்டா எதுவுமே வந்து இது பண்ணல, அவரோட ஸ்டைல ஃபாலோ பண்ணாரு கார்த்திக் சுப்ராஜ். அவ்வளவுதானே தவிர ஜஸ்ட் நடந்து வர்றது. சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பிஜிஎம். அது யூஸ்வலா சந்தோஷ் நாராயணனோட ஸ்டைல், அவரோட அந்த விண்டேஜ் ஸ்டைல் சொல்லுவாங்க. இந்த ஜிகர் தண்டல் எல்லாம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ல தான் வந்துட்டு அந்த ஒரு சூர்யா வந்துட்டு அந்த கன் வச்சுட்டு சுடுற அந்த ஒரு ஒரு சிம்பிள் ஒரு இதுதான், வாக் பண்ணிட்டு வந்து கன்ல சுடுறதுதான். பட் ஆனா அது ரொம்ப வைரல் ஆகி பயங்கர இதுவா வந்து பேசுறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த அதுக்கும் அது மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் இருக்கு இன்ன வரையுமே. பீப்புள் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான். இப்ப நம்ம வந்துட்டு ஃபயர் சாங் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து கங்குவான்ற அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பீரியட்ல நடக்கிற ஒரு படம், பிளஸ் வந்து ஒரு கரண்ட்ல நடக்கிற ஒரு கரண்ட் போர்ஷன்ல நடக்கிற ஒரு படம். இந்த இந்த சாங் வந்து பீரியடுக்கு போடும்போது அது எப்படி அது படமா பார்க்கும்போது நம்மளால வந்து இது ஃபுல்லா ஜட்ஜ் பண்ண முடியும். பட் ஓவராலா சாங் வைஸா பாத்தீங்கன்னா எனக்கு விஷுவலா அந்த சாங் நல்லா இருந்தது, மியூசிக் வைஸுமே நல்லா இருந்தது. பட் ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் மேபி அது வேற மாதிரி பண்ணிருக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யுது. அது நம்ம வந்து என்ன சொல்றது, அது ஒரே மீட்டர்ல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சாங் வந்து ஒரே மீட்டர்ல இருந்துச்சு, ஒரு இடத்துல ஹையும் ஆகல லோவும் ஆகல. எனக்கு அது ஒண்ணுதான். மேபி இப்ப நம்ம எல்லாமே அந்த மாதிரி தானே கேட்டு பழகிட்டு இருக்கோம். திடீர்னு ஸ்லோவாய் திடீர்னு ஃபயர் ஆனா நம்மளுக்கு ஒரு அந்த வைபுன்னு சொல்லி அந்த ஃபயர் ஆகுற ஒரு இது எனக்கு இது ஒரே இதா இருந்தங்காட்டி தான் எனக்கு மேபி அந்த பாயிண்ட் வருதோன்னு எனக்கு தோணுது. அது ஒருத்தர் பெர்செப்ஷன் ஒரு மாதிரி. அது இது ஆக்சுவலா வந்து இது நம்ம டு பி ஃப்ராங்க் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு பாட்டு பிடிக்கும், ஒரு சில பாட்டுலாம் எல்லாருக்குமே பிடிச்சிரும். இந்த சாங் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அமையல, அவ்வளவுதான். எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிக்சடா தான் வந்து மார்னிங்ல இருந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. மேபி சிங்கர்ஸ் அந்த மகாலிங்கம் அவருக்கு பதிலாக மேபி வேற யாராச்சும் லைக் ரொம்ப கன்னி வேற மாதிரி வாய்ஸ் போட்டிருந்தா கொஞ்சம் இதா இருந்திருக்குமோ. சிங்கர் இது வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணாது, ஏன்னா லிரிக்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த லிரிக்ஸ் வந்து எந்த சிங்கர் பாடினாலுமே வந்து அந்த ஃபீல் தான் கொடுக்கும் ஆக்சுவலா. இல்ல சும்மா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படத்துக்கு நல்லா இருந்திருக்கும். அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருப்பாரு.
ஆமா, ஒருத்தர் பாயிண்ட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. பாப்போம், அது மத்தவங்களுக்கு கேட்போமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு. ப்ரோ வேற டாபிக்ல இருந்து ஒரு சொல்லுங்க டவுட். ப்ரோ. இல்ல ப்ரோ, தளபதி இது எப்பவுமே வந்து ஒரு படம் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். பட் வினோத் மட்டும் இன்னும் வராம இருக்கு. அது ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு அப்புறம் பிரேக் எடுக்க போறாரு. பிரேக்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஃபுல் ஃபிளெஜ்ஜா அரசியல்ல வந்துட்டு பொலிட்டிக்ஸ்ல வந்துட்டு வரப்போறாருன்றதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு கிளியரா. சோ அது கடைசி படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பாக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அது நம்ம வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும்ல. ஏன்னா வந்து அவர் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் லைட்டா டிலே, மத்த இது கம்பேர் பண்ற மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான், அதுதான் ரீசன். ஆமா அதுதான். ஏன்னா எப்பவுமே வந்து அடுத்த படத்தோட கடைசி ஷெட்யூல் அப்பவே நெக்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, யார் டைரக்ஷன், ப்ரொடியூசர், மியூசிக் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் சொல்றதுக்கு லேட் ஆகாட்டி நிறைய இடத்துல வந்து இது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பயம் தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு இம்பாக்டும் இருக்கு. ஏன்னா இந்த வாரிசு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து லியோட இது வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாருமே அந்த டைம்ல வந்துட்டு வாரிசு மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் லியோ மேல நிறைய பேர் வந்து திரும்பிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டைவர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்ற ஒரு ரீசன் கூட வந்து இருக்கலாம் இந்த படம் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன். பட் ஆனா வந்து அவர் யூஸ்வலா அவர் எப்பவுமே பிளான் படி கரெக்டா இந்த டெம்ப்ளேட்ல தான் போறாரு. அவர் டெம்ப்ளேட் மாத்திர ஆள் கிடையாது. ஏன்னா ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்ணிட்டா மாத்த மாட்டாங்க. ஒரு படம் முடியறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு படம் கமிட் ஆகி அந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் விடுறது, இந்த டெம்ப்ளேட் எல்லாம் போறாரு. இந்த படத்தை மட்டும் வந்துட்டு அவர் இன்ன வரையும் சொல்லலைன்னா வந்து மேபி அது லாஸ்ட் படம் அவருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த இது தங்கமன் பத்தி ஆக்சுவலி இன்னிலிருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? சொல்லுங்க. ஜிவிலாம் அந்த போஸ்ட்லாம் ஆமா ப்ரொமோஷன்ஸ் அத சொன்னாங்கல்ல அவங்க வந்து இன்னில இருந்து இல்ல, மேபி அவங்க லாஸ்ட் வீக்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து ஆஃப்லைன்ல வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா நடக்கும். ஆகஸ்ட் 2 கன்ஃபார்ம் ப்ரோ ஆடியோ லான்ச். ஆகஸ்ட் 2 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் விட ஆகஸ்ட் 3 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஓகே. இங்க நம்ம நேரு ஸ்டேடியமா இல்லனா சாய்ராமா ப்ரோ? ரெண்டுமே பாப்பாங்க ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நேரு வந்து வைக்கலான்ற மாதிரி யோசிப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சாய்ராமும் வைக்கலான்ற மாதிரி ஒரு தாட் வரும். அது அவங்க அந்த கிட்ட வரும்போது முடிவாகும். அது இப்போதைக்கு வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. ஓகே. மேபி அது ஒரு 1 வீக் முன்னாடி தெரிய வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இந்த கமிங் வீக்கெண்டுக்குள்ள தெரிய வந்துரும். இப்ப நேருல பண்றாங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல சாயந்தரம் இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கான நியூஸ் முன்னாடியே வந்துரும். ஆனா ரொம்ப கிராண்டியரா நடக்குது இல்ல? கொஞ்சம் ரொம்ப ஆமா, கண்டிப்பா கிராண்ட் ஈவென்ட் தான் பிளான் பண்றாங்க. ஏன்னா ட்ரைலர் லான்ச் அவங்க பிளான் பண்ணல. அதனால கண்டிப்பா இது கிராண்டா தான் பண்றாங்க. ஓகே. ப்ரோ கோட்டுக்கு இந்த வாட்டி நடக்குமா? நடக்கணும் ப்ரோ, கண்டிப்பா நடக்கணும். ஆனா வந்து மேபி அது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் சான்ஸ் இருக்குமா? அந்த டேட் 15 இல்ல ப்ரோ, இல்ல எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 2-3 நீங்க தங்கலான்னு இருக்குங்கிறீங்க. மேபி அவங்களும் நேரு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் 1 வீக் ஆகும்ல ரெடி பண்றது. இல்ல ப்ரோ, கோட் ஆடியோ லான்ச் எப்படின்னா கண்டிப்பா தங்கலான் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 days கழிச்சு இருக்கலாம். இல்ல வந்து மேபி தங்கலான் ரிலீஸ் அடுத்த நாளே கூட, ஏன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. அதான் ப்ரோ ஆகஸ்ட் 15 அதனால தான் சொல்றேன். மேபி அந்த 17th இருக்கலாம். மேக்ஸிமம் 17th இல்ல 18th இருக்கலாம். சாட்டர்டே இல்ல சண்டே, அந்த 2 நாள் எதனா ஒரு நாள் இருக்கலாம். ப்ரோ சாட்டலைட் ப்ரோ நேத்து வந்து இது கங்குவால கார்த்தி இருக்கிறது அபிஷியல், அது கன்ஃபார்மா ப்ரோ? இல்ல அது எங்க பேச வேணாம். ஓகே. இல்ல ப்ரோ, நான் என்னன்னா எனக்கு இவங்க வலைபேச்சு சொன்னாங்க, பட் அதை நான் நம்பல. பட் நேத்து இவரே வாய் தவறி சொல்லிட்டாரு. அதனாலதான் ஒரு டவுட் நேத்துல இருந்து. யாரு இவர்தான் தனஞ்சய், சாரி ஞானவேல் சார். இல்ல அதுதான் சொல்றேன்ல, அது நம்ம வந்து ஏன்னா அவங்க சில விஷயம் எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்கல்ல. அது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா இப்போ ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஏன் ரொம்ப பெருசா எல்லாருக்கும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சது, சில பேருக்கு தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது.
அது போய் பார்க்கும்போதுதான் வந்து ஓ சரியான கேமியோ பொறியுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமியோ இன் ஷார்ட் டைம் அப்படின்னு வந்து பேசுறோம்னா அது நம்ம நிறைய வந்து அந்த டைம்ல வந்து தெரிஞ்சுக்கல. ஏன்னா காரணம் அந்த டைம்ல விக்ரம் படத்துக்கு இருந்த ஹைப் வந்துட்டு அது அந்த அளவுக்கு ரொம்ப பீக்ல இல்ல. ஏன்னா கமலஹாசனோட அவரோட முன்னாடி படங்கள் பிளஸ் வந்துட்டு லோகேஷோட அதுக்கு முன்னாடி படம் வந்துட்டு ஓகே அது எல்லாமே பார்த்துதான் வந்து அந்த படத்து மேல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் ஆச்சு. ஆனா விக்ரம் மேல இருந்தது, பட் ஆனா வந்து லியோக்கு இருந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா லியோ டைம்லலாம் வந்து நம்ம யாரு இதுல என்ன பண்றாங்க, இவங்க என்ன கேரக்டர் பண்றாங்க, கதை மேற்கொண்டு எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஜட்மெண்ட் போயிட்டனால முன்னாடியே சொல்லிட்டாங்க ப்ரோ அந்த இந்த படத்தோட ரிமேஸ்ட்ரி அதுதான் அந்த ஒரு ரீசன் தான் நம்மளுக்கு வந்து இப்பெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு இது இல்லாம போயிடுதுல. ப்ரோ சரி லாஸ்ட் ஒன்னு இந்த கோட்டை பத்தியே தான். இந்த விஜயகாந்தோட இது ஏஐல கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு அதுல என்னன்னா இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி விஜயகாந்த் சார் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இப்ப அது கோட்ல இருக்கா இல்லையா அது எதனா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வலைபேச்சுல மத்த இடத்துல எல்லாமே வந்து அது முடிச்சுட்டாங்க, அது இது அப்ரூவ் வாங்கிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி எதுவும் யாருமே இது வரைக்கும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரெண்டு முரண்பாடா இருக்கு. இல்ல ப்ரோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அந்த படத்துல இருக்கிற டீமுக்கு கூட வந்து அந்த அந்த சீன் வந்து வருமா வராதா அப்படின்னே வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ஸ்பாட்ல ஷூட் பண்ண விஷயமே கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பின்னாடி பேக் எண்ட்ல ஒர்க் பண்ற விஎஃப்எக்ஸ், அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ டூல்ல யூஸ் பண்ணி வர வைக்கிற ஒரு கேரக்டர். ஓகேயா? அப்ப நான் அதனால அப்ப அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க அந்த கோ ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் அந்த படத்துல வருமா வராதான்னு கூட ஒன்னும் யாருக்குமே கன்ஃபார்மா தெரியாது. அதனால அதை பத்தி கமெண்ட் பண்ண வேணாம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சைட்ல இருந்து யாரும் எங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலன்ற மாதிரியும் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்துட்டு கேரண்டியா வந்து நம்ம வரும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது ஸ்பாட்ல நடந்ததுன்னா எதுனா ஒருத்தர் மூலமா லீக் ஆயிடும். கண்டிப்பா இவர் வந்து இந்த படத்துல இருக்காரு, ஒரு சீன் பண்ணிருக்காரு அப்படி இப்படிலாம் எதுனா ஒரு யாருன்னா ஒருத்தர் மூலமாச்சும் வரும். பேக் எண்ட்ல நடக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நிறைய சீன் எடிட்டிங்ல வந்து கட் ஆயிட்டு சில சீன் இருக்கும்னு நினைப்போம், எடிட் டேபிள்ல போயிட்டு அது கட் ஆயிடும். அதனால நமக்கு தெரியாது. அது 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 ஷுவரா வந்து நம்மளால இப்போ சொல்ல முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ லாஸ்ட் ஒரே இது இன்னும் தங்கலான் சேட்டலைட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு ப்ரோ. நம்ம ஃபைனல் முடிஞ்சிருச்சா அப்படி? அது எனக்கு தெரியல ப்ரோ, அது கன்ஃபார்மா தெரியல. ஓகே பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? அது தங்கலான் சேட்டலைட் ரைட் சொல்றீங்களா? தங்கலான் சேட்டலைட் இன்னும் விக்கலங்க ப்ரோ, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி ஓகே ஓகே ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அமரன் ஹிந்தி ரிலீஸ் இருக்கா? அமரன் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இல்ல கண்டிப்பா இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா இன்னும் ரெண்டாவது என்ன படத்தோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ரிலீஸ் வேற என்ன தீபாவளிக்குன்னு போட்டிருக்காங்க. முன்னால ஆகஸ்ட் செப்டம்பர்னு ரூமர் வந்துச்சு. இப்போ தீபாவளிக்குன்னு போட்டிருக்காங்க. நிறைய கேப் இருக்கு. அதனால எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணதான் பிளான் பண்ணுவாங்க. ரெண்டாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க செம்ம பிரில்லியன்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது எந்த வகையில எப்படிலாம் லாபம் பார்க்க முடியும், எந்த வகையில செம்மையா பிசினஸ் பண்ண முடியும், எந்த வகையில ப்ராப்பரா ரிலீஸ் பண்ண முடியுங்கிற எல்லாத்தையும் எல்லா ஆங்கிலையும் பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ராணுவ வீரர் போர்ஷனு, அந்த மேஜர் போர்ஷனு இதெல்லாம் ஹிந்தியில ஈஸியா கனெக்ட் ஆகுங்கிறனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னால அங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அமரன் டேட் புஷ் ஆகாதுல ப்ரோ? ஹிந்தியில இவங்க யூடியூப் சேனல் வாங்கிடுவாங்க, ராணுவம் சண்டை அப்படின்னு இருந்தாலே. அதனால கண்டிப்பா ஹிந்தி டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியே தீருவாங்க. இல்ல ப்ரோ அமரன் டேட் புஷ் ஆகாதுல? இது வரைக்கும் இல்லை. அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே இந்த சினிமால ஒரு புள்ளி வைக்கும்போது பக்கத்துல ஒரு கம்மாவும் சேர்த்து வச்சு தான் பேசணும், சினிமாவை பொறுத்த வரைக்கும். என்னன்னா இப்ப 10th ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேட்டையன் அந்த டேட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஞானவேல் சார் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றதா இருந்தா கண்டிப்பா 10th வராது. டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. மேபி லைக்கா தீபாவளிக்கு புஷ் பண்ணா அப்புறம் அமரன் கூட தான் கிளாஷ் வர மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பக்கத்துல புள்ளி வைக்கும்போது கம்மாவும் வைக்கணும். ஏன்னா என்னைக்கு வேணா மாறுதலுக்கு உட்பட்டதுதான். ஆனா ரெண்டாவது தீபாவளிங்கிறது இன்னும் நமக்கு மாசம் இருக்கு. இப்ப ஜூலைல பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை போயிட்டு இருக்கு. அடுத்து இப்ப நமக்கான பாசிபிலிட்டி தெரிஞ்ச தேதி வந்து ஆகஸ்ட் மட்டும் தான் எல்லாமே கம்ப்ளீட். செப்டம்பர்ல கோர்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோர்ட்ல 27 மெய்யலகன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, தேவரா வருது. இது வரைக்கும் தான்.
தேவாரா அக்டோபர் வந்து இன்னும் வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது கங்குவா மட்டும் தான். பேட்டையன் அக்டோபர் ரிலீஸ் சொன்னாங்க, இன்னும் தேதி சொல்லல. இதுக்கப்புறம் விடாமுயற்சி ஷூட்டிங் இப்போ அஜர்பைஜான் சிட்டியில் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னன்னா எல்லாமே வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கிளியரா எல்லா ரூட்டும் தெரிஞ்சிடும். சொல்லியிருக்காங்க. அது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். என்னென்ன படம் எங்க தேதி ரிலீஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பவுமே நான் சொல்றேன், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு மாசம் வரைக்கும் எதுவுமே நம்பாதீங்க. அந்த கடைசி ஒரு மாசத்துல தான் எல்லாமே முடிவாகும் ரிலீஸுக்கு முன்னாடி. ஃபேவரட் படம் கேடிவில போட்டுருக்காங்க ரஜினி. எங்கெங்க பாக்குறோம், கேஸ் போட்டதுல டிவில படம் பாக்குற ஆப்ஷனே போயிருச்சு. நீங்க வரணும்ட்டு நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். காலைல இருந்து உங்ககிட்ட சரியா பேச முடியல, ஹெக்டிக் ஸ்கெடியூல்ல மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்க. சரி கேட்டுருவோம். ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டேன், பட் ஆனா வந்து அப்ப நீங்க சரியா பதில் சொல்லல. ஃபயர் சாங் பத்தி சொல்லவே இல்லையே நீங்க. அது நீங்க சொன்னீங்களேங்க, நான் எப்பவுமே பாலாக்க நீங்க ஒரு ஒம்பளுப்பீங்க. நேற்று என்ன சொன்ன பாலா, நேற்று என்ன சொன்ன பாலான்னு இன்னைக்கு நான் உங்களை கேட்கணும். அது என்ன நேற்று என்ன சொன்னீங்கன்னு நான் இன்னைக்கு உங்களை கேட்கணும். எனக்கு வந்து பர்சனல் சாங் இல்ல, அதான் எனக்கு வந்து பர்சனல் சாங் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்க டிஎஸ்பிட்டு வந்து இந்த சாங் அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப இந்த எனக்கு பர்சனலா சாங் பிடிச்சி. எனக்கு திருவிழா வைப் இருந்துச்சு. ஆனா என்னன்னா நீங்க சொன்னீங்களே நடுவில் இது வந்து பிட்டா வரும்னு சொன்னீங்களா, அது மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா வந்து ஒரு அவங்க வந்து ஒரு சாமி கும்பிடுற மாதிரியான ஒரு போர்ஷன், அவங்க இனத்தை பத்தி பாராட்டுற மாதிரி ஒரு போர்ஷன் பத்தி சாங்குங்கிறப்ப ஒரே போர்ஷன் ஒரு வீடியோ சாங்காக தான் ஃபுல்லா வரும். பேக்ரவுண்ட்ல வரணும்னு தோணல. எனக்கு வந்து பாட்டு எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இல்ல நடுவுல சீன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி எனக்கு ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு சாங்கா தான் வரும், சீன்ஸா வரும்னு தோணல. சீன்ஸ் வர்றதுக்கான சிவா லிரிக்ஸ் எழுதி ஒரு சாங் கண்டிப்பா எழுதிருப்பாரு, அது தனியா வரும். சிவா ஒரு தமிழ்ல வந்து லிரிக்ஸ் தனியா வரும். ஆமா அது தனியா இருக்கு. இதே மாதிரி சாங் இன்னொன்னு சாங் இருக்கு, அது சிவா வந்து அவர் லிரிக்ஸ் எழுதி இருக்கிறாரு, அது சாங் தனியா வரும். அதுதான் சீன்ஸுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வரும். கிளைமேக்ஸ்லயும் ஒரு சாங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது எவ்வளவு அதுதான் சிவா எழுதின சாங். ஏன்னா சிவா வந்து ஒரு டைரக்டரோட அவர் லிரிக் ரைட்டரா இன்னும் கொஞ்சம் அவர் மெருகேறி இருப்பாரு. நீங்க அவர் லிரிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா தெரியும், பல படங்களுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல வரும் அந்த சாங், நீங்க எதிர்பார்க்குற சாங் வரும். எனக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்க சில பேர் ட்ரோல் பண்றாங்க அப்படி இப்படிங்கிறதுக்காக நான் என் ஒப்பீனியன் சொல்லல. எனக்கு வந்து பாட்டு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஒரு என்ன ஒண்ணு, அந்த என்னது ஆதி நெருப்பு, அந்த ஆறாத நெருப்புங்கிறத நெருப்புங்க பேர் கருப்பை போட்டா எப்படி கருப்பு சாங் பக்காவா வருமோ அந்த மாதிரி ஒரு கருப்பு சாங். இது ஒரு திருவிழா வைப்பு சாங், அவ்வளவுதான். விஷுவலா போக போக உங்களுக்கு கன்வே ஆகிக்கும். ஏன்னா ஒருத்தர் சொன்னீங்க ஒரே மீட்டர்ல இருக்கு பாட்டுன்னு, அது அந்த பாட்டோட ஸ்பெஷலா நான் பாக்குறேன். ஒரே மீட்டர், இந்த வெரைட்டியா மாறி மாறி போகாம ஒரே மீட்டர்ல போகுது. அது தியேட்டர்ல அவங்களுக்கு அந்த ஒரு 2-3 நிமிஷம் தாங்குங்கிறப்ப கரெக்டா பக்காவா மேட்ச் ஆகும். ரெண்டாவது இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது சூர்யா 44 ஃபிலிம்ஸ். கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே அந்த போஸ்டர்ல ஒரு முரட்டு, அவருக்கு என்னதான் ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியல, போஸ்டர் டிசைனை போட்டு முரட்டு வேலை வாங்குவார் போல இருக்கு. பயங்கரமா அவுட்புட் வருது அவர் போஸ்டர் டிசைன் போல. இன்னைக்கு வந்து போஸ்டர் செம்மையா இருந்துச்சு. டைட்டில் அவங்க என்ன என்னன்னா கங்குவா ஃபயர் அணைஞ்சிடக்கூடாது இல்ல, கங்குவாக்குன்னு ஒரு ஃபயர் இருக்கு, அந்த ஃபயர் அணைச்சி விட்டக்கூடாது. ஆனா கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் எது போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ரிலீஸ் பிளான் வந்து சம்மர் 2025 தாங்கிறப்ப ஒவ்வொன்று அப்டேட் நீங்க கேட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. தீபாவளி இப்போ சூர்யா வந்து பர்த்டேங்கிறனால நீங்க அந்த அப்டேட் வந்துருச்சு, இல்லைன்னா அதுவே கொஞ்சம் பொறுமையா தான் வரணும். ப்ரோ வாடிவாசல் கிட்ட இருந்து இப்போ ப்ரோ ஷூட்டிங் வாடிவாசல் நம்புறீங்களா நீங்க வாடிவாசல் ஆரம்பிக்கும்னு? சரி நம்பிக்கையில இருங்க, அது சொன்னப்ப பாப்போம். நடுவில் இன்னைக்கு பரணி அப்டேட் கொடுத்தாச்சா? பரணி இன்னைக்கு வந்து அப்டேட் எல்லாத்தையும் இன்னும் இல்லண்ணா யாரு டிராப்னு சொன்னாங்கிற மாதிரி இல்லங்க, யாரு டிராப்னு சொன்னாங்கிற மாதிரி இல்ல, நான் டிராப் ஆகுன்னு சொல்லல. படம் இப்போதைக்கு ஆரம்பிக்காதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா வந்து அது ஏற்கனவே எப்பல இருந்து ஆரம்பிச்சு, எப்போ ஃபர்ஸ்ட் லுக் விட்டு அந்த டைட்டில் லுக் மாதிரி ஒன்று விட்டு, எப்போ சூர்யா வந்து அந்த காலை கூட பயிற்சி எல்லாம் போய் அதுக்கப்புறம் நம்ம விடுதலை 2 பாக்குறோம். விடுதலையிலேருந்து எப்படி விடுதலையே ஆகாம விடுதலை 2 போயிட்டு இருக்கு. இன்னும் வேற வந்து கிஷோர் போர்ஷன் எடுக்கல, அனுராக் கஷ்யப் போர்ஷன் எடுக்கல. இதுக்கு நடுவில் மஞ்சு வாரியர் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு மஞ்சு வாரியர் காதல் காட்சிகள் ஏற்கனவே நல்லா வந்துருக்குங்கிறாங்க, இனிமேல் எடுக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் போட்டு எடுத்து முடிச்சு நீ இந்த ஒர்க்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வாடிவாசலுக்கு திரும்ப போய், ஆனால் அதுக்கு நடுவில் சூர்யா 2-3 படம் பண்ணிடுவார். விடுங்க, சூர்யா 44 முடிச்சு அதுக்கப்புறம் 45 பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வேணா அந்த படம் ஆரம்பிக்கலாம். தெரியல பஸ், நான் பார்ட்டாச்சு ஆரம்பிக்கிட்டுங்கிறேன். அதனால இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன், கையில இருக்க கலாக்காயை பார்த்துக்கிறது பெட்ரு, பறிக்க முடியாத பலாப்பாயை பார்க்கறத விட. ஆனா தானு சார் இவ்வளவு பொறுமையா இருக்குது இந்த படத்துக்கு நினைக்கிறேன். அவரு நடுவில் மிஸ்கின் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் பொறுமைதான. ட்ரெயின்
அவர் கேரியர்லயே அவரு பொறுமையை சோதிக்கிற மாதிரியான 2 படங்கள் போல இருக்குது. ஆமா ப்ரோ, அந்த படத்துல ஏதோ எல்லா பாட்டும் அவரு தான் பாடுறாருன்னு கூட நியூஸ் கேள்விப்பட்டேன். மிஸ்கினே அதெல்லாம் பாடுறாரு. சொல்ல முடியாது. ஏன்னா மிஸ்கின் நல்லா தான் பாடுவாரு. நம்ம எங்க 2 3 பாட்டு கண்ணதாசன் காரக்குடியில அவர் பாடின பாட்டு தானே அது. அப்புறம் அஞ்சாதையில கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். இன்னொரு பாட்டு அஞ்சாதேவா யுத்தம் பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும். அவர் பாடினாலாம் அதுக்காகலாம் நான் வந்து கலைப்பிடி தான் குறை சொல்லல. பாட்டுல அவர் பாடுறது நல்லா தான் இருக்கும். அவர் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். சரி பரணி அள்ளி தெளிங்க, அப்டேட்ஸ் தெளிங்க. அதுக்கப்புறம் மற்ற யாராவது பேச வரும்போது கேட்போம். ஏன்னா அப்டேட்ஸ் வச்சு அந்த அப்டேட்ஸ் மூலமா நிறைய கேள்வி கேட்கலாம்ல நிறைய பேர். நீ கொட்டுக்காளி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் வந்துச்சு. நம்ம ஸ்பேஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கொட்டுக்காளி எப்பன்னு. ஆகஸ்ட் 23. நம்ம ஆகஸ்ட் 23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாசம் பேக் டு பேக் படங்கள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. வாழை வருது, இந்த படம் வருது. ஆனா எனக்கு வணங்கான்னு வராது போல இருக்கு. நம்ம ஸ்பேஸ்ல சொன்னதான் நடக்கும் போல இருக்கு. சுரேஷ் காமாட்சி படங்கள் ரிலீஸ் டேட்டே வராதுங்கிற மாதிரி. வணங்கான் பக்கத்துல வந்து டேட் வந்து இன்னும் ஒரு அறிவிப்பையும் காணாம. சரி அதுக்கு முன்னாடி எல்லாம் சுகுமார் போட்ட கேட்டீங்களா நேத்து? அவர் என்ன நேத்து என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு யாருமே கேட்கல. பாலானா டார்கெட் பண்ணி கேக்குறீங்க, சுகுமார் புரோன்னு விட்டுறீங்க. நானே சொல்லிடுவேன், ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னீங்க. இது ஆடி மாசம் ட்ரெண்ட் ஆகுமா ஆகாது நீங்க சொல்லுற. ஏங்க என்ன சொன்னீங்க நேத்து? கொஞ்ச நாளைக்கு ரீல்ஸ்ல செம்ம டாபிக்கா இருக்கு போது ஹார்ட் ஆஃப் தி டாபிக் தான் சாங் தான். வந்த நாள்லயே ட்ரெண்ட் ஆகாது ப்ரோ. ஒரு 2 3 நாள் கழிச்சு ட்ரெண்ட் ஆகும், பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நல்லாதான் இருக்கு. நீங்க கோவா போர்ஷன் சாங் சொல்லிருந்தீங்கன்னா ஓகேங்களா. கோவா போர்ஷனுக்கு ஒரு சாங் ஒன்று இருக்கு, மொரட்டு வைப் சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். இந்த சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 3 நாள்ல இது ட்ரெண்ட் ஆகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. ஓகே. இதுல வந்து கங்கோல் இன்னொரு டவுட். இந்த போர்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த போர்ஷன்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல ரியல் அந்த கரண்ட் பொசிஷன் அதிகமா இருக்குமா? ஏன்னா மேக்ஸிமம் கங்கோல் இதுதான் அதிகமா ப்ரோமோட் பண்றாங்க. கடைசியில ஏதாவது பேக் போகுது. ஸ்கிரீன் டைம்னு கணக்கு பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் போர்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கிரீன் டைம்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா இல்ல ப்ரோ. ஆனா மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த போர்ஷன் தான் அதிகமா இருக்கும். ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அதாவது நான் எப்படி போன்னு சொல்றேன். இது இல்ல அதான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது கெஸ் நான் அபிஷியலா சொல்லல, நல்லா கேட்டுங்க. படத்தோட முதல் 40-45 நிமிஷம் கோவால வர காமெடிகள் தான் வரணும். யோகி பாபு, திஷா பட்டானி, சூர்யா, ஒரு சின்ன பையன், இதை வச்சு ஒரு பேஸ் பண்ணி கோவால ஒரு ஃபுல் காமெடியா ஒரு 40-45 நிமிஷம் காமெடி போய் 40வது நிமிஷத்துல கதை ஆரம்பிச்சு அந்த சின்ன பையன் மூலமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுக்குள்ள ஒரு போற மாதிரி ஒரு டிராவல் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வந்து அப்படியே வந்து கிளைமேக்ஸ்ல திரும்ப வந்து பிரசன்ட் போர்ஷனுக்கு வந்து ஏரோப்ளேன் ஃபைட்லாம் வந்து அதெல்லாம் கிளைமேக்ஸ் அப்படி வந்து ஏரோப்ளேன் ஃபைட்டோட கிளைமேக்ஸ் முடியுங்கிற மாதிரி என்னோட கெஸ்ஸிங். இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது, நம்ம கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, யாரும் பின்னாடி கேட்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு கன்ஃபார்மா கேட்கல. நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம நிறைய படத்துக்கு வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்லயே போங்கங்கறேன். இந்த மைண்ட் செட்ல போங்க. அதுதான் இல்ல, நிறைய படத்துக்கு நம்ம வேற மைண்ட் செட்ல போவோம். கடைசியில பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அங்க நல்லா இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதான் கிட்டத்தட்ட வந்து முதல் 40 நிமிஷம் கோவால நட காமெடி அந்த இந்த போர்ஷன் தான் அதிகமா வரும். கோவால எடுத்த போர்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியா வரும். கிட்டத்தட்ட நம்ம அந்த மாவீரன் டைப்ல இருக்கு. அதான் சொல்றேன், ஆல்மோஸ்ட் மாவீரன் நான் ஞாபகம் வச்சுங்க. அந்த போர்ஷன் அந்த செட்லயே போங்க, மைண்ட் செட்லயே போங்க. ஓகே 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 ப்ரோ. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. சுகுமார் ப்ரோ. ஆமா ப்ரோ, நானும் இதுல கேட்பேன் யூடியூப்ல. மாவீரனை விட இது அதிகமா இருக்கும்னு சொல்லிடுங்க ப்ரோ. இல்ல போர்ஷன் நான் அதான் சொல்றேன். ஸ்கிரீன் டைம் நான் வந்து நமக்கு அபிஷியலா தெரியாதுல எதையும். நமக்கு படத்தோட மாசம் சொல்றேன். மாசா சிவா சொல்லணுமா? மாசின்னு கண்டிப்பா ஒரு 4-5 மொரட்டு மாசின் தியேட்டர் மொமெண்ட்ஸ் 4-5 கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அவர் படத்துல வந்து எல்லாம் அவரோட பிளஸே அதுதானே. நம்ம இதுலயே பார்த்தோம்ல, அது அவரு விசுவாசத்திலேயே வந்து அந்த ஓப்பனிங் எல்லா படமும் ஒன்னே ஒண்ணுதான். அவரோட எல்லா படமும் ஒரு டெம்ப்ளேட் தான். நீங்க முதல் 40 நிமிஷம் 20 நிமிஷம் கதைக்குள்ள போறதுக்கு லேட் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தை தாங்கி எங்க நிக்குதுன்னா ஒரே ஒரு கரெக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா 5 சீன் நிக்கும் படத்துல. 5 டாப் ஆஃப் தி தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அண்ணாத்த படம் எவ்வளவு நெகட்டிவ் ட்ரோல் மெட்டீரியல் பண்ணலாம், ஆனா அண்ணாத்த படத்துலயுமே 4 சீன் சூப்பர் சீன் இருக்கும். அந்த பிரகாஷ் ப்ரோ வீரத்துல இருந்த ஒரு 2 மாசின் இல்ல, வேதாளத்துல அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல போற அதெல்லாம் அவ்வளவு மார்க் பண்ணும். ஆனா அது எதுவுமே அண்ணாத்துல இல்லையே. அந்த அளவுக்கு மார்க் தியேட்டர்ல அண்ணாத்தையில இருந்துச்சு அந்த மாஸ் மொமெண்ட்ஸ். அது என்னன்னா எப்படி சொல்றதுன்னா அந்த நம்மளுக்கு அந்த சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகல ப்ரோ. சென்டிமெண்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகறனால அந்த மாஸ் கனெக்ட் ஆகல. ரெண்டாவது
நீங்க எந்த படத்துலயுமே ரஜினியை வந்து அந்த லுக்ல வந்து நீங்க ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த படத்துல ரஜினியை வந்து அழுகும் போது ட்ரோல் பண்ற மாதிரி கேமராக்கள் கொண்டு போய் வச்சிருப்பாரு வெற்றி. நான் திரும்ப நான் சொல்றது வெற்றியை தான் குறை சொல்லுவேன். நீங்க தப்பா நினைச்சிட்டு பாரு, வெற்றி மேல டார்கெட் அபியூஸ் சொன்னாலும் பரவாயில்ல, நான் டார்கெட் அபியூஸாவே எடுத்துக்குவேன். நீங்க வந்து சீனை வந்து ரஜினி க்ளோஸ் அப் ஷாட்ல போய் ரஜினி இந்த முன்னாடி எட்டி இருந்து பாக்காம கண்ணாடியில இருந்து பாக்காம ரஜினி அழுகிற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அந்த உதடுலாம் வெடிச்சு போய் க்ளோஸ் அப் ஷாட்டை கொண்டு அப்படி வைக்கணும் அவசியமே இல்லை. ஆனா அப்படி வெற்றி போய் வச்சிருப்பாரு. அதனால உங்களுக்கு வந்து ரஜினியோட லுக் ஒரு சைடு வந்து படத்தை அமுக்குது, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த எமோஷன் சீன் கனெக்ட் ஆகாத காரணமே ரஜினியோட லுக் தான். அப்ப கேமரா கொடுத்துதாங்க நான் சொல்லுவேன். ரைட்டிங் செய்யறதுனால அதெல்லாம் தங்கச்சி கேரக்டர் ஒருத்தர் பண்ணாங்கல்ல, அதோட ஒண்ணுல விசுவாசத்துல அந்த வில்ல வந்துட்டு போவோம் ஜெகதி பாபு. அதுக்கப்புறம் அந்த டோர் திறந்த மாதிரி அந்த பிஜிஎம்மோட அந்த சீன் அவ்வளவு மாசா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அண்ணாத்துல நான் சொல்றேன். அந்த சின்ன வில்லன் அதாவது ஜெகதி பாபு தம்பிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டாண்டா நிக்கிற எட்டி போடுறான்னு சொல்றதெல்லாம் மாஸ் மூமெண்ட் தான். அது வேற ஹீரோக்கு வச்சிருந்தா, ஏன்னா ரஜினிக்கே பயங்கரமா சூப்பர் மாஸ் மூமெண்ட். ஆனா ரஜினிக்கான கெட்டப் நீங்க அது வரைக்கும் வேஷ்டி கட்ட கட்ட போய் நீங்க ரஜினி வித்தியாசமா ஒரு வேஷ்டி கட்ட விட்டுருப்பாரு சிவா. கெட்டப்லாம் போச்சுங்க. நான் சொல்லுவேன் கரெக்டா, ஏன்னா கெட்டப்ல தான் போச்சு. அந்த ரஜினியோட கெட்டப் அண்ணாத்தையில சார பாட்டு செம்ம பாட்டு. நீங்க அந்த படம் ஒரு விசுவாசம் மாதிரியான பிளாக் பஸ்டர் படத்துல வந்து அந்த படம் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அண்ணாத்துல இன்னொரு சாங் வாசாமி பாட்டு, வாசாமி பிஜிஎம். என்ன வாசாமி பிஜிஎம் என்ன குறை? நீங்க பாட்டு எல்லாமே ஓகே ப்ரோ. இப்ப ஒண்ணு விசுவாசம் படத்துல அவர் கார்ல வருவாரு பாருங்க, அந்த சீன் பேக்ல இருந்து வச்சிருக்கல அந்த கை அப்படியே அந்த கோடி மாசம் இல்லங்களா. என் பிள்ளைங்களுக்கு இன்னும் அண்ணாத்த டிவில போட்டாலும் ரிப்பீட்ல பாக்கும். ஏன்னா அந்த பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது வந்து ஃபேமிலி காட்டுவோம். ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன் திரும்ப, கேமரா ஒர்க்கும் எமோஷன் சீன்ஸ் கனெக்ட் ஆகாது மட்டும்தான் அந்த படத்துல குறை. மற்றபடி ரெகுலர் டெம்ப்ளேட்ல சிவாக்குனே ஒரு 4 மாசம் மட்டும் இருந்துச்சு. நீங்க ரஜினி லுக்க ரொம்ப பேட் லுக்கா காமிச்சாலும் விஷயம். நான் திரும்ப வெற்றி மேலதான் நான் குறை சொல்லுவேன். வெற்றி தப்பா எடுத்துக்கிட்டாலும் இல்ல ப்ரோ. இன்னொன்னு சொல்லட்டுமா, அவர் அவ்வளவு சீக்கிரமா படம் எடுக்க மாட்டாரு, அவருக்கு டைம் கொடுத்துருக்கணும். நீங்க பாருங்க டைம் அந்த படம் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு அதுல. இல்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு அந்த படத்தை பொறுத்தவரைக்கும். இல்ல அதை சொல்றேன், ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் சொல்றேன் கேட்டுங்க. 60 வயசுக்கு மேல உள்ள ஆளுங்க வந்து ஷூட்டிங் பண்ணக்கூடாது கொரோனா டைம்ல ஒரு லாக்டவுன் போட்டாங்க தெரியுங்களா. லாக்டவுன் சமயத்துல 60 வயசுக்கு மேல ஆள ஷூட் பண்ணக்கூடாதுட்டாங்க. அதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஏன்னா ஹீரோ ரஜினி 60+, ஓகேவா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரஜினியோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துல நிறைய சீன்ஸ் ரஜினி வச்சு எடுக்க முடியல சிவாவால. அடுத்தது அதை தாண்டி ஏகப்பட்ட கொரோனா பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்ட படங்கள் வலிமை 1, அண்ணாத்தை 1, 2. அது அண்ணாத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. ரஜினி வந்து சில சீன்ஸ் வர மாட்டேன்ட்டாரு. அதனால சிவா நினைச்சு எடுக்க முடியலங்கிற சிவாவே 2 மணி நேரத்தை சொல்லியிருக்கிறாரு. அதான் அண்ணாத்த படம் போயிருச்சு, அது முடிஞ்சு போன கதையை நம்ம இப்ப பேசுவானே. ஆனா ரெகுலர் சிவா படத்தை ரெகுலர் மாஸ் டெம்ப்ளேட் இருக்கும். அதே டெம்ப்ளேட் இதுக்குள்ளேயே கங்குவாலையும் இருக்கும். அதே மாதிரி அவர் சீக்கிரம் படம் கமிட்மெண்ட் பண்ணது ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டாங்களா. சன் பிக்சர் விசுவாசம் இந்த 2 மாசத்துலயே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 மாசம் 3.5 மாசத்துல உங்களுக்கு அபிஷியலா அப்டேட் வந்து விசுவாசமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு இருக்காது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் தூக்கி கொடுத்த காரணமே செகண்ட் ஹாஃப் எமோஷன் சீன்ஸ் விசுவாசம் தூக்கி கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதி பேர் காமெடி தான் இருக்கும். இல்ல ஃபேன்ஸ் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த படமே வந்து வேற மாதிரி மாத்துச்சு. ஓகே, அப்புறம் ஸ்பீக்கர்ல உள்ளவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க, பேசல. ஏன்னா மத்த யாருக்கும் எக்கோ அடிக்குது. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி, டீ கடையா சார் வந்திருக்கிறாரு. சார் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் செய்திகள், ஸ்பெஷல் ட்ரிவியா ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் ட்ரிவியா எதுவும் இல்ல. நீங்க அண்ணாத்தை பத்தி பேசுனது இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. பட் அதான் என்னன்னா, தேவையில்லாத இப்ப இந்தியன் டூ சொல்ற மாதிரிதான் அது வந்து ஒரு தேவையில்லாத படம் தான். ரஜினியோட வயசு எங்கேயோ போயிடுச்சு, லுக்கு இது இல்ல. அந்த மாதிரி டயத்துல வந்து இப்படி ஒரு படம் வந்து தேவையே கிடையாது ஆக்சுவலா. அவர் சொன்ன மாதிரிதான் கொரோனா டைம்ல மாட்டி சீரழிஞ்ச படத்துல எனக்கு தெரிஞ்ச அதுதான் ப்ரோ நெல்சன் கரெக்டா பண்ணி ஜெயிலர்ல கொண்டு வந்த விஷயம். எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணாத விஷயத்த ஜெயிலர்ல நெல்சன் ஒர்க் அவுட் பண்ணது அதுதான். அந்த மத்தவங்க வந்து அட்டாக் பண்ற மாதிரி சண்டை போடுறதுக்கு எல்லாருமே மத்தவங்களை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணாரு. அண்ணாத்தையில வந்து அந்த மிஸ்டேக் இல்லைங்க. அண்ணாத்தை நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா சொன்னது கரெக்டுங்கிறதுக்காக சொல்ல வரல. அண்ணாத்தை கொரோனால பாதிக்கப்பட்டுருச்சு. அப்புறமேட்டு இருந்த கேமரா ஒர்க்கு கேமரா ஒர்க்கு மிகப்பெரிய மிஸ்டேக். அப்புறம் ரஜினியோட கெட்டப்ல போட்டுட்டு மேக்கப்ல சொதப்பல. அது போக பாத்தீங்கன்னா நீங்க அமனாத்தையில பெரிய குறை என்ன தெரியுங்களா, குஷ்பு மீனா போர்ஷன். அது உண்மையாவே குறை. அந்த சீனை வந்து எப்படிலாம் எடுக்கக்கூடாதோ அப்படிலாம் எடுத்துட்டாங்க. இதுதான் அதுல குறை. அதாவது எப்பவுமே சிவா படத்துல இந்த காமெடிக்கா எப்போ சில முக்க காமெடி இருக்கும். அந்த முக்க காமெடிக்கால 4 நல்ல காமெடியும் இருக்கும். ஆனா நல்ல காமெடியே இல்லாம மிஸ் ஆன இடம் வந்து அண்ணாத்தை.
அதுவும் போக சூரி காமெடி அந்த இடத்துல எடுக்கவே இல்லை. அதாவது ஆமா ப்ரோ, அந்த டைம்ல வந்து அது எல்லாமே அந்த தப்பா இங்கிலீஷ் பேசுறது காமெடிங்கிற மாதிரி செல்ல கிளியா அவன் சூரி பேர் வருமே அதுல, அது மாதிரி போட்டு அந்த காமெடியை செட் ஆகாம என்னது இல்ல ப்ரோ, டெஃபினெட்லி அந்த ரைட் அதேதான் அதெல்லாம் போயிட்டு அண்ணாத்த சொதப்பிடிச்சு. அது சொதப்படுறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். நான் என் காரணத்துல வெற்றில இருந்து ஆரம்பிப்பேன். அதாவது ரஜினியுடைய ரியல் வயசு எல்லாருக்கும் தெரியும், 70+. இந்த படம் நடிக்கும்போது 71 வயசு கிட்ட ஆயிடுச்சு. நீங்க இன்னும் வந்து எனக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேரக்டர் வைக்கிறது வந்து அது வந்து அந்த அடுத்த செட் ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து கனெக்டே ஆகாது. கல்யாணம் ஆகாம ஒரு தங்கச்சி அப்படி இல்ல ப்ரோ. அப்படி பாத்தீங்கன்னா பேட்டையில வந்து உங்களுக்கு அந்த சிம்ரன் கூட போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அப்படி சொல்ல முடியாது, அந்த டைரக்டரோட விஷயம் தான் எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச பேட்டைக்கு அதுக்கு எவ்வளவு நாள் வித்தியாசம் இருக்கும். ஆனா அது பேட்டையில வந்து சிம்ரனோட ரொமான்ஸ் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு ப்ரோ, முதல்லயே கல்யாணம்லாம் ஆயிட்டு. இல்ல ப்ரோ, அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் காமிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் இது காமிக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா அதாவது பேட்டையில வந்து அவரோட வயசு வந்து 50+60 கிட்ட தான் காட்டுறாங்க, சரிங்களா? அவருக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்ப அந்த சசிகுமார் மகன் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் அந்த கதை வருது. அப்ப வந்து அந்த வயசு வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஆல்ரெடி கல்யாணமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைண்டுக்கு வந்து வரும். நீங்க வந்து இப்ப போயிட்டு வந்து இவருக்கு வந்து கல்யாணம் ஆகல, தங்கச்சிக்காக இது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது, அப்ப 2 பேர் இது பண்றாங்கும் போது அது ரொம்ப ஆடாதான் தெரியும், ரொம்ப கிரிஞ்சாதான் தெரியும் யாருக்குமே பார்க்கும்போது. ரைட்டு, நம்ம கதையில ரொம்ப பின்னாடி போயிட்டோங்கிற மாதிரி 2022, 2021 போயிட்டோம். அண்ணாத்தைக்கு பிரசன்ட் டேக்கு வருவோம். பிரகாஷ் ப்ரோ, அந்த படம் கதையை சீக்கிரம் முடிச்சாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சிவா அவ்வளவு சீக்கிரத்துல எந்த படமும் ஆரம்பிச்சது இல்ல. அஜித் கூட பண்ண எல்லாமே 6 மாசம் 1 வருஷம் கேப் போட்டு தான் பண்ணாரு. நீங்க வேணா பாருங்க, வீரமா இருக்கட்டும், வேதாளமா இருக்கட்டும், எல்லாமே 6 மாசம் 1 வருஷம். அவர் அந்த படம் சீக்கிரம் ஆரம்பிச்சதுதான் கதையில தான் சொதப்பிட்டார் சிவா. ஆனா சிவா மேல ரொம்ப தப்பு அது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த படம் நல்லா ஓடினே சொல்லி அப்படியே ஓரளவுக்கு சமூகத்தில் தவிர்த்து ஒரு 3 மாசத்துல சன் பிக்சர்ல இருந்து அப்டேட் வர்றாங்க, அடுத்து ரஜினி சிவா கூட்டணின்னு சொல்லிட்டு. அந்த கதை சிவாவுக்கு டைம் கொடுக்கலாம் அந்த படத்துல சன் பிக்சர். ஆனா அது அது எங்க வேணா சொல்லுவேன், அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சர்ஸே எனக்கு தெரிஞ்சு 2 ஹீரோவோட படத்தை கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு அண்ணாத்தே, இன்னொன்னு பீஸ்ட். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். அப்டேட் மலையா? ஆமா, ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன அப்டேட்ஸ் வந்து சொல்லுங்க. கொட்டுக்காளி ரிலீஸ் டேட் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க, ஆகஸ்ட் 23. அதே ஆகஸ்ட் 23 தான் வாழை படம் வருது. அதே மாதிரி மின்மினியும் அந்த ரிலீஸ் டேட்ல பிளான் பண்றதா சொல்றாங்க. நாளைக்கு மின்மினியோட 10 மணிக்கு சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். 11 மணிக்கு ட்ரெய்லர் வருது. ஸோ ட்ரெய்லரோட ரிலீஸ் டேட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு டிமாண்டி காலனியோட ரிலீஸ் ட்ரெய்லர் வருது. ஸோ அதோட ரிலீஸ் டேட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, நம்ம ஸ்பேஸ்ல அதிகமா கேட்டது கொட்டுக்காலியும் டிமாண்டி 2 காலனி அப்டேட் தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ரெண்டுக்குமே ரிலீஸ் டேட் விடுப்பு காலம் மறந்துருச்சு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பிரகாஷ் ப்ரோ 15 நெக்ஸ்ட் அப்படியே சொல்லிடுவோம். மழை பிடிக்காத மனிதனோட அடுத்த 4th சிங்கிள் வருது. அதே மாதிரி ஷேன் நிகம், கலையரசன் அவங்க நடிக்கிற மெட்ராஸ்காரன் அந்த படத்தோட டீசர் நாளைக்கு வருது. கில் ஹிந்தி படம் HD இன்னைக்கு வந்திருக்குது. அது யூஎஸ்லயும் யூகேலையும் வீடியோ ஆன் டிமாண்ட்ல இருக்குது, அமேசான் பிரைம் அண்ட் ஐடியூன்ஸ். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க முடியும். அவ்வளவுதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன்னா சொல்லுங்க, கேட்போம். ஓகே. வாழை படம் பற்றி வேற ஏதாவது தகவல்கள் இருந்தா சொல்லுங்களேன். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போது நிறைய ஒரு ஹைப்போட ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அதை பற்றி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்களே. இல்ல சார், அதாவது ஒரு ட்ரெய்லர் வந்த உடனே அந்த படம் வந்து திரும்ப வந்து ஒரு டாக் ஆஃப் தி டவுனா மாறிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மாரி செல்வராஜோட அவரோட சின்ன வயசுல நடந்த நிஜ சம்பவம், அவர் பார்த்த சம்பவம், அவர் அனுபவிச்ச சம்பவம் தான் அந்த படத்தமா எடுத்துக்கிறாங்கிறாங்க. அதனால ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே ட்ரெய்லரே வந்து உங்களுக்கான நீங்க ஃபர்ஸ்ட் அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஹைப்போ இல்லை என்ன ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது திரும்ப இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் வரும். ஆகஸ்ட் 23 பிளான் பண்றாங்க அவங்க படம் ரிலீஸ். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த ஆகஸ்ட் 1 வீக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்றதே வந்து எப்படின்னா நம்ம லிமிட்டடா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பிளானே பண்ணிருக்காங்க. இந்த படத்தை வந்து இந்த பிராட் ரிலீஸ், ஒயிட் ரிலீஸ்லாம் பண்ண அவங்க விரும்பல. லிமிடெட் ரிலீஸ் கரெக்டா அதே மாதிரி ப்ராப்பர் பிளானையும் ஒரு முன்னாடி கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் மட்டும் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க.
அதனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் போல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 23 படம் ரிலீஸ். நீங்க நினைக்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பேசு பொருளா மாறிடும். ப்ரோ அது மாதிரி அந்த படத்தை அந்த பாட்டு தென்கிழக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தீ பாடினது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னதுதான், அதுக்கப்புறம் தான் அது கனெக்ட் ஆச்சு. பக்காவான கேஸ்டிங் ப்ரோ. அந்த பையன் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சின்ன வயசுல எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான். சரியான கேஸ்டிங்கா இருக்கு. அதான் மாரி செல்வராஜ் சின்ன வயசுல அவர் நேரடியா அனுபவிச்ச ஒரு வழியை வந்து பதிவு செய்யற படமா வாழை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை சொல்லுவோம், பேசு பொருளாம் மாதிரி நம்ம பேசுவோம். கடைசி ஒரு 4-5 பெரிய ஹீரோஸ், ஈவன் கோட்ல இருந்து ஆரம்பிச்சு கோட்டோட அந்த ஸ்னேகா சாங், அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சாங்குமே பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இந்த ஃபயர் சாங் வரைக்கும், அதுக்கப்புறம் வாழையோட சாங், அந்த தங்கலான்ல மினிக்கி சாங், இது எல்லாமே வந்து லிரிக்கா செம்மையா பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அதாவது மியூசிக் உமா எழுதுறாங்கல்ல லிரிக்ஸ், அவங்க பாரஞ்சிரி படங்களை எழுதும்போது சூப்பரா எழுதுறாங்க. உண்மையில நல்ல லிரிக்ஸ் அவங்க தனி. அது இல்லாம நான் என்ன சொல்றேன், ப்ராப்பர் பாடலாசிரியர் இருந்தா வரிகள் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். அவங்க அந்த காலால கண்ணம்மா சாங் பாத்திருக்கீங்கல்ல, அந்த கண்ணம்மா லிரிக்ஸே வந்து எவ்வளவு அந்த படத்தோட அதாவது கதைக்கும் அந்த பாடலுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வாழை சாங்கும். இல்ல நான் சொல்றது நான் சொல்றது என்னன்னா, இது மாதிரி ப்ராப்பர் லிரிக்ஸ் இருந்தா எந்த அளவுக்கு ஒரு பக்காவான சாங் வரும். நீங்க தங்கலான்னு சொன்னீங்களா, மினிக்கி சாங் அம்மா எழுதுனதுதான். அவங்க இது மாதிரி கரெக்டா வருங்கிறேன். ப்ராப்பரான ஒரு பாடலாசிரியர் இருந்தா இந்த அளவுக்கு ஒரு அர்த்தம் பொதிந்த பாடல்கள் நமக்கு வரும் அப்படிங்கிற சொல்றேன். இல்ல அதான் கடைசி அந்த 4 பாட்டுமே நான் கவனிச்சதுல இந்த 4 பாட்டுமே வந்து லிரிக் வைஸா வந்துட்டு, அதாவது மியூசிக்கா அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, இது பண்றாங்கலாம் தாண்டி விஜய்க்கே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து அது கொடுத்ததே பெரிய நல்லதா இருந்தது. பிரகாஷ் ப்ரோ அதே மாதிரி ஓராயா சாங் நல்லா இருக்குல்ல ப்ரோ, ராயன் படத்துல ஓராயான்னு ஒரு சாங், அதுவும் நல்லா இருக்கு. நான் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், பிக் அப் தி ஆல்பம், எனக்கு அதுதான். அது தனுஷ் தான் லிரிக்ஸ் செம்மையா எழுதியிருக்காரு. தனுஷ் இந்த பாட்டுக்கு அவர் தானே, அந்த அடங்காத சொல்லணும் அவர் தான் லிரிக்ஸ். அதுல இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நான் பக்கத்துல செல்போன் யாராவது அதிகமா புதுப்படம் வந்தா ரிங்டோன் வைக்கிறத பாப்பேன்ல, அதுல அதிகமா பார்த்தது உசுரே அந்த பாட்டு, அந்த உசுரே வரி இருக்குல்ல. நான் அதிக சமயத்துல அதாவது குறிப்பிட்ட ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதிக ரிங்டோன் கேட்டது வந்து அந்த உசுரே அந்த வரி தான். அடங்காத சொல்ல வருது இல்ல. ஆனா அது கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ. அது May 9 ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ 6 மணிக்கு கேட்டேன் நான். அப்போ எனக்கு பிடிச்சது. ஆனா அப்ப நிறைய பேர் கண்டுக்கவே இல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ஆனா அப்பவே அது கேட்கும் போது நல்லா உசுரே நீதானேங்கிறது வந்து சமீபமா அதிக பேர் ரிங்டோன் வச்சு பார்த்துட்டேன். ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ரிங்டோன் வந்து சில படங்களுக்கு தான் அமையும், அது அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா. தனுஷ் வந்து ஒரு பாடலாசிரியர், அவரும் திருச்சிற்றம்பலத்துல ஏகப்பட்ட ஹிட். அவரு அனிருத்து கூட அவர் எழுதும் போது எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். AR ரஹ்மான் கூட வந்தப்ப நீங்க சொன்ன மாதிரி சாங் வந்த அன்னைக்கு கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க நிறைய பேர். அது என்னது எங்க வச்ச, எதுல வச்ச, எப்படி வச்ச அப்படிங்கறதெல்லாம் லிரிக்ஸ் ட்ரோல் பண்ணாங்க. இப்ப கரெக்ட் அது இப்ப வந்து கரெக்ட் அந்த போர்ஷனை தவிர்த்து மத்த எல்லா போர்ஷனும் இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இது அதே அவரு மாரி 2ல கூட அந்த மாரி சானந்தின்னு இளையராஜா பாடியிருப்பாரு. அதுலயுமே லிரிக்ஸ் எல்லாம் தனுஷ் நல்லா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இளமை திரும்புதே, தனுஷோட மேல பாடலாசிரியர் அவர் எழுதி ஒர்க் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் தான், நல்லா தான் இருக்கு. அப்புறம் அப்டேட்ல விட்டு போன அப்டேட் சொல்லிடுறேன். நீங்க LIC படத்துக்கு புது டைட்டிலும் இதுவும் நாளை மறுநாள் வரதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்புறமேட்டு வந்து புஷ்பா 2க்கான பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்துல கிளியர் ஆகி இன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்துங்க, ஒரு 2 போன் வருது, நான் போன் பேசி பண்றேன் ப்ரோ. நான் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 வந்து யாரு, ஹரியா ப்ரோ டைரக்டர், ஹரியா சுந்தர்சியா ப்ரோ போட்டிருந்தாங்க. சும்மா எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த படம் கிக்காவே ஆகாது அப்படின்னு சொல்லி. எது கிக் ஆகாது? மூக்குத்தி அம்மன் 2 ஒரு பெரிய ட்ராக்கர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த படம் டம்மி அனௌன்ஸ்மெண்ட், படம் கிக் ஆஃபே ஆகாதுன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது, அட்வான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இதுவே பண்ணியாச்சு. நீங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல, மேபி கண்டிப்பா வந்து பண்றாங்க, வேல்ஸ் தான் பண்றாங்க. அது யார் தான் ப்ரோ, அந்த டைரக்டர் யாரு இருக்கா? அது போல் வச்சு எல்லாரும் கண்டெக்ட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. நீங்க போல்ல கலந்துக்கலாம் ப்ரோ. ஆனா சுந்தர்சி அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு வலைபேசியில சொன்னாங்க. அப்ப அவரு இருக்க வாய்ப்பு இல்ல.
சரிங்க இப்போ விக்ரம் குமார் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஹரி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம்லாம் அவரு கமர்ஷியல் கதை தான் ஒரு மாதிரி பண்ணுவாரு. சுந்தர் சியுமே அவர் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொரு அப்டேட் வேற பார்த்தேன். அது ஏதோ விக்னேஷ் சிவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ பண்றாங்க, ஒரு லேடி ஃபீமேல் டைரக்டர் வராங்க அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. உரியடி விஜய் 44th ஃபிலிம்ல இல்லையா சூர்யா? என்ன கேட்டாரு அவரு? பிரகாஷ் ப்ரோ உங்களை தான் கேக்குறாங்க. மூக்குத்தி அம்மன் 2 கிக் ஆஃபே ஆகாதுன்னு பரணி சொன்னா. இல்ல கிறிஸ்டோபர் போட்டிருந்தாருங்கிறத சொல்றாரு அவரு. ஒன்னும் இல்ல, வேல்ஸ் கண்டிப்பா அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் எடுக்க போறது உறுதி. டைரக்டர் சாய்ஸ் 3 பேர் சொல்லிருக்காங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தர் மாதிரி சொல்லிட்டாங்க. டைரக்டர் ஹரி அல்லது டைரக்டர் சுந்தர்சி அல்லது டைரக்டர் விக்ரம் கே குமார் சொல்லிட்டாங்க. இதுல 3 பேர்த்தையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா வந்து என்னன்னா படம் எடுக்க போறது உறுதி தான். அதுல மாற்றம் இல்ல, படம் எடுக்கிறது உறுதி. பிரகாஷ் இந்த 3 பேர்த்துல ஒருத்தர் கண்டிப்பா டைரக்டர். ஹலோ சுந்தர்சியா இருக்குமோ? இல்ல நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இல்ல யாரோ ஸ்பீக்கர்ல வந்து ஆன் பண்ணிருக்காங்க, எக்கோ அடிக்குது. பாலாவா? மைக் ஆஃப் பண்ணிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ ரிலாக்ஸா இருக்கு. சுந்தர்சியோட அடுத்த படம் வந்து இது பூஜை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் டிலே ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. மேபி இந்த படமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அது ஆரம்பிச்சாங்க ப்ரோ லைஃப்ல. இல்ல அது ஆரம்பிக்கலாம் இல்ல. ஆனா என்னன்னா வந்து எல்லாமே வந்து சம்பளத்தை தாங்க பேஸ் பண்ணி, ஓகேங்களா. சுந்தர்சி இப்போ வந்து அவர் எப்பவுமே அவர் ஒன்னா தான் படம் தயாரிக்கிறாரு. அவர் இப்பெல்லாம் வர இப்போ இந்த படத்துல ஹையஸ்ட் சேலரி கொடுத்தான்னு டக்குன்னு இந்த படத்துக்கு வந்துருவாரு. ஏன்னா வந்து அவருக்கான கான்செப்டான உள்ள ஒரு படம் தான் இது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் இந்த படத்தோட அபிஷியல் அப்டேட்டே வந்துடும், ஓகேங்களா. மூக்குத்தி அம்மன் 2 பொறுத்த வரைக்கும் டேரக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் வந்து அதர் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரமே வரப்போகுதுங்கிற தகவல் வந்துருச்சு. உங்களுக்கு நீங்களே கிளியர் ஆயிரும். நம்ம என்னன்னா சில விஷயங்கள் அபிஷியலா சொல்லக்கூடாது, அதுக்காக நம்ம ஸ்பேஸ்ல சொல்லல. பட் படம் கன்ஃபார்ம். இந்த 3 பேர்த்துல ஒருத்தர் டேரக்டர் கன்ஃபார்ம். அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனா பிரகாஷ் ப்ரோ இது ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. இவங்க மேட்டுக்குடி இல்ல ஒன்னே ஒண்ணுதான். நான் அடிக்கடி சொல்ல வர விஷயம் தான். மேட்டுக்குடியில கவுண்டர் என்ன இருந்தாலும் நீங்க போட்டியில ஜெயிச்சிருக்கீங்கண்ணா அப்படிங்கறதுதான் இது. ஆர்ஜே பாலாஜி பண்ணலன்னு போயிட்டாரு. இனிமேல் ஆர்ஜே பாலாஜி பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர் இதே கதையை மாசாணி அம்மன் 2 எடுக்க போறாரு. அவர் த்ரிஷா எடுக்க போறாரு. தென்காசி ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காராமா. இப்போ இன்னைக்கு வலைப்பேஜில் சொன்னாங்க தென்காசியில ஷூட் போயிட்டு இருக்கான். வடிவேல் இல்ல எந்த படம் யாருக்கு? சுந்தர்சி வடிவேல் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காராம். அது இல்ல தென்காசி தெரியல. இல்ல அது தெரியல. ஆனா இப்ப பேர்ஸ்ல வந்திருக்க தகவல்னா அந்த 3 பேர் தான் ஒரு டேரக்டர் சாய்ஸ்னு சொல்லிருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் டேரக்டர். ஆனா சுந்தர்சி டேரக்டர் சொல்ல வரல. இது சினிமால யாராவது சொல்லுவாங்க சொல்ல. அது மாதிரி வேலை பண்றாருல ப்ரோ. எதுவுமே அப்டேட் விடாம டக்குன்னு ஷூட்டிங் போறாரு. இல்ல அதுதானே பெஸ்ட் வே. அது ஃபர்ஸ்ட் வந்து படத்தை ஃபுல்லா முடிச்சிரும், ஒர்க் ஃபுல்லா முடிச்சிரும். அதுக்கப்புறம் அபிஷியல் அப்டேட் விட்டதுல இருந்து உங்களுக்கு டேரக்டா படத்தை ப்ரொமோஷன் பண்ணி போயிட்டா உங்களுக்கு செலவு மிச்சங்க. சில பேர் பாத்தீங்கன்னா படத்தை 2021 22ல 20ல ஃபர்ஸ்ட்ல கூட்டிட்டு இன்ன வரைக்கும் ரிலீஸ் டேட் போடாம இருக்காங்க. நிறைய பேர் ஷூட்டிங் எல்லாம் முடிக்கிறாங்க. போயிட்டே இருக்கு ரிலீஸ் டேட். பல பெரிய படங்களும் உட்பட இதுல சில படங்கள் நீங்க நம்ம ஸ்பேஸ் அதிக கேள்வி கேட்ட டிமாண்டி காலிலாம் எப்போ ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட்ல கூட்டாங்க 2022ல என்னமோ ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருள் சூழ போகிறதுன்னு ஒரு போஸ்ட் வந்துச்சு. ஒரு படத்தை 2 வருஷம் ப்ரொமோட் பண்ணி கடைசியில வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றத இல்ல அதான் சொல்றேன். கடைசியில வந்து இருள் சூழ போகிறது அனௌன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் பண்றதுக்கு ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு டக்கு டேரக்டா ரிலீஸ் ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சு டேரக்டா ரிலீஸ் பண்றது எவ்வளவு பெட்டர். செலவு மிச்சம், ரீச்சும் ஜாஸ்தி. ப்ரோ அது ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் யாரு ப்ரோ? அது மூக்குத்தி அம்மன் 2க்கு அதுவும் தெரியாது. கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட் அவங்க அடுத்த வாரம் வரும். அதுலயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மாசாணி அம்மன் 2க்கு தான் ஆர்ஜே பாலாஜி ஒர்க், அதுதான் டேரக்டர். இந்த இது மூக்குத்தி அம்மன் 2க்கு வந்து எதுவும் அபிஷியலா நம்ம சொல்ல முடியல. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரம் வந்துடும். வேணா அதுக்கு முன்னாடி க்ளூவா சுகுமார் ப்ரோ நாளைக்கு ஒரு ட்வீட் போடுவார். அதை ஏன்னா டேரக்டா சொல்ல முடியாது இல்ல சில விஷயங்கள். அவர் நாளைக்கு ஒரு க்ளூவா போடுவார். எல்ஐசி ப்ரோ வருது ஃபர்ஸ்ட் லுக் வருதா? எல்ஐசி டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது எல்ஐசிங்கிற டைட்டில் மாத்திட்டாங்க. புது டைட்டில் என்னங்கிறத அறிவிக்கிறாங்க. ஏன்னா எல்ஐசி கேஸ் போட்டாங்க. எல்ஐசி லைஃப் அதாவது எல்ஐசிங்கிறது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனத்தோட பேரை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டனால வேற வழி இல்லாம அந்த கேஸ் அந்த டைட்டில மாத்துறாங்க. ஒருத்தர் முன்னாடி பேச வந்தாரு, நடுவில் அளவலன்னு சொன்னாரு, ஆல்ரெடி போயிட்டாரு போகுது பேச நம்ம கேப் கொடுக்காதனால. அதான் ப்ரோ மூக்குத்தி அம்மன் தானே சொன்னீங்க.
அதான் அந்த போல் வச்சிருக்கேன்ல, அந்த மூணு டேரக்டர்ல ஒருத்தர் தான் மூக்குத்தி அம்மன் டேரக்டர். இல்ல அதான் சொல்லிட்டோம், அது பேசி முடிச்சு. பிரகாஷ் ஒரு ஆர்ஜே பாலாஜி பண்ணல இல்லைங்க, ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி வராதப்ப அவங்க வந்து நம்மளுடைய சேலரி இஷ்யூவா இருக்கலாம், இல்ல வேற மாதிரி கேஸ்டிங் இஷ்யூ இருக்கலாம், அது நமக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் வந்து சொல்லவும் கூடாது, அவங்களுக்கான ஒரு கான்செப்ட் அது. ஓகே. இப்போ சூர்யா 44ல ஒரு உரியடி விஜய் அவர் இருக்காரா? இல்ல அவரு இல்ல, அவர் இருக்கிறத முன்னாடி நியூஸ் வந்துச்சு, அவர் இல்ல படத்துல. ஆனா விஜய் தேவரகொண்டா அடுத்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. ஜெர்சி பட டைரக்டரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. 60% ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்கால ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் மியூசிக். அனிருத் மியூசிக்கா? யார் மியூசிக்? அனிருத் தானே? அது ஜெர்சி தியேட்டர் கூட எடுத்தாரு அந்த படம் தானே? ஆமா, அதுதான் சார் அனிருத் மியூசிக் வந்துச்சு. நான் என்ன புது படம் இன்னொரு படத்துக்கு அனிருத் மியூசிக் ஷாக் ஆயிட்டேன். எத்தனை பெரிய படம் தாங்க பண்ணுவீங்கிற அளவுக்கு. ஓகே ஓகே. இப்போ மின்மினி எப்போ ப்ரோ வரும்? இது மின்மினியா? இப்போ வந்திருக்கு அதை சொல்றீங்களா? ஆமாம்மா, நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது. அதான் அதுவும் ஆகஸ்ட் பிளான் பண்றாங்களாம். ஆகஸ்ட் 23 இல்ல 29 நாளைக்கு தெரிஞ்சிடும். 23 அதான் நாளைக்கு தெரிஞ்சிடும் 23. ஏன்னா ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 15 அதுக்கு அடுக்கி இருக்காங்க. ஆகஸ்ட் அடுத்த வாரமே தங்கலானு, அப்புறம் என்ன டிமாண்டிகல் 2, அப்புறம் என்ன அந்தகன், மின்மினி வந்துட்டு மனங்கான், மின்மினி, வாழை, இத்தனை படங்கள் போட்டு ஆகஸ்ட்ல போட்டு அடிச்சு நெருக்குறாங்க. ஏற்கனவே ஆகஸ்ட் 2 ஒரு 6 படம். பிரகாஷ் ப்ரோ மின்மினி ஹீரோ புரியல. மின்மினி ஹீரோ யாரு? ஹீரோ சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சார்ல, பசங்கள நடிச்சா அப்படில ஒரு பையன். அந்த பையன் பார்த்தேன், தெரியல யாருன்னு. இல்ல அந்த பையன் தான் ஹீரோ. இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து பாபநாசன் நடிச்ச பொண்ணு வந்து ஹீரோயின். அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கும்ல, அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஹீரோயின். அவங்க தான் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே எல்லாமே அவங்க வளர்றதே படமா எடுத்திருக்காங்களாம். இந்த பையனும் அந்த பொண்ணு. நீங்க சொன்னீங்களா அது இந்த படம் தான்? இந்த படம் தான் 6 வருஷமா எடுத்தாங்க, 7 வருஷமா எடுத்தாங்க, அதுக்கு மேலேயே எடுத்தாங்கன்னு சொன்னல, அது இந்த படம் தான். நாளைக்கு ட்ரெய்லர். ஆனா ஒண்ணுதான், ஆகஸ்ட் மாசம் எல்லா வாரமும் படங்கள் நொறுக்குது, அடிச்சு நொறுக்குது. ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க? வட்டி காசு அதிகம் நிறைய இருக்கு. இல்லங்க, மனோஜ் பரகமன் சார் இருக்காருல, ஒளிப்பதிவாளர், பீஸ்ட் படத்துக்குள்ள ஒளிப்பதிவு பண்ணார்ல, அவரு தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். இவங்களாம் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க இந்த ஹலிதா சமீம், இந்த பரமஹம்செல்லாம் பிளான் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதனால இவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கான வேலை. ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து அவங்களுக்கு எது தேவைங்க அவங்களுக்கு தெரியும்ல. இதே ஒரு ஒரிஜினலா பணம் மட்டும் போட்டு ப்ரொடியூசர்னா அவர் வந்து யோசிப்பாரு, நான் எங்க 7 வருஷம் வெயிட் பண்ணணும், 8 வருஷம் வெயிட் பண்ணணும்னு. இவங்க ஒரு பெரிய டெக்னீஷியன்ங்கிறனால அவங்களுக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி எடுத்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அவ்வளவுதான். ரஹ்மான் சிஸ்டர் தான் இது ப்ரொடியூசர் போல. அவ இல்ல, மியூசிக் டைரக்டர் வந்து இந்த கத்திஜா இருக்காங்களே, அவங்க தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு. பாட்டு நல்லா இருக்கும்னு தோணுது. ரஹ்மான் பொண்ணு தான். பிரகாஷ் ப்ரோ, ராயன் பிஎல்எஃப்ல வருதா ப்ரோ? ஏன்னா சன் பிக்சர் படம் எல்லாம் வரும், இந்த படம் வருதா? பிஎல்எஃப்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு, அதனால கேட்டேன். இப்ப பல படங்கள் பிஎல்எஃப் ஸ்கிரீன் ரொம்ப கம்மி. திருச்சியில அந்த பிஎல்எஃப் ஸ்கிரீன் ஒன்னே ஒன்று வந்துச்சு, மெகா ஸ்டார். அந்த நான் இது வரைக்கும் பிஎல்எஃப்ல போட்ட படம் ஒன்னே ஒன்று தான், ஜெயிலர் மட்டும்தான் ஃபுல் ஸ்கிரீன்ல. மத்த எல்லாம் சும்மா பேருக்கு பாதி மேலே கீழே கட்டாய டிவில பாக்குற மாதிரி மேல பிளாக் அடிக்குது, மேலே கீழே இந்த பிளாக் அவுட் சொல்லுவோம்ல. இந்தியன் 2 இல்லையா ப்ரோ? இந்தியன் 2 வரல. இந்தியன் 2 ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அத்தனை ஃபார்மேட் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த பிஎல்எஃப் ஃபார்மேட்ல படம் வரல. அப்ப எனக்குன்னா அதோட மீனிங் என்ன ஆகுது? ஒரு தியேட்டர்ல பிஎல்எஃப் ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரீன் போட்டீங்க, ஆனா ஸ்கிரீன்ல வரலன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு இருக்கு? மேலே கீழே பிளாக் அவுட் அடிச்சா நமக்கு படம் பாக்குற மாதிரி இருக்கா, டிவில பாக்குற மாதிரி இருக்கு. சென்னை அந்த பிஆர்ல அதை மட்டும் எப்படி போடுறாங்க? பிஎல்எக்ஸ்ல அது மட்டும் அவங்க வந்து ஐமேக்ஸ் வெர்ஷன் போட்டிருந்தாங்கதான் உண்டு. இந்த பிஎல்எஃப் ஃபார்மேட் பெரும்பாலும் இங்க பிளே ஆகல. அதனால நீங்க பிஎல்எஃப் ஃபார்மேட்ல வேணா நார்மல் ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணுங்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு நமக்கு. ஏன்னா சன் பிக்சர், ஏன்னா திருவண்ணாமலை ஒண்ணு இருக்கு எம்ஜின்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்குன்றாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த வித்தியாசமான ஃபார்மேட்ல வரதெல்லாம் வந்து கேமராமேன் ஒர்க்க பொறுத்து தான் இருக்கு. நீங்க மனோஜ் பரமஹம்சா பாத்தீங்கன்னா அவர் பிஎல்எஃப் எடுக்கிற விரும்புவார். நார்மலாக அவர் படங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன்ல தான் இருக்கும். நீங்க பீஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரைலரே பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வியூல இருக்கும். ட்ரைலரே வித்தியாசமா இருக்கும், இந்த பிளாக் அவுட்டே வராது. சன் பிக்சர்னால தான் கேட்டேன்னு நான் கேள்வி. ஏன்னா சன் பிக்சர் ஆல்ரெடி பீஸ்ட் பண்ணாங்கல்ல. அது சன் பிக்சர்னால இல்ல, அது வந்து இதுனால அந்த கேமராமேனுங்கிறனால தான்.
திருச்சி ட்ரிம்ல வந்ததா பிஎல்எஃப்ல? பிஎல்எஃப்ல திருச்சி ட்ரிம்ல வரலையே. அந்த ட்ரைலர் மட்டும் தான் அந்த ஃபுல் வியூல வந்துச்சு. சாங்ஸ் வந்துச்சு. அந்த என்ன பாட்டு அந்த எல்லா சாங் வீடியோ சாங்கும் அந்த ஃபுல் ஃபார்மேட்ல வந்துச்சு. நீங்க சொல்ற பிஎல்எஃப் ஃபார்மேட்ல வந்துச்சு. ஏன்னா அது அந்த தியேட்டர் பேஜ் நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அவங்க போட்டு அப்பப்போ போடுவாங்க. அது இது ப்ரோ பைசன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு அவங்களே முடிஞ்சது. ஃபுல் ஷெட்யூல் முடியல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் இன்னும் போகல. அவங்க போகல. அதுதான் கேக்குறேன். போகல. பிரகாஷ், நான் ராயன் புக் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, 11:30 ஃபர்ஸ்ட் ஷோ போட்டான். டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 11:15 11 மணிக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் ஷோ இருந்தா அதுல அந்த தியேட்டருக்கு போகணும். அதுக்காக வெயிட்டிங். நமக்கு திருச்சியில் இருக்கிறது வர வெறுப்பேத்துறாங்க. அதாவது என்ன கேட்டாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க நாங்கள் படம் போடுறோம், உங்களுக்காக போடலன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. திரும்ப நான் காலேஜுக்காக போக முடியுமா? அதேதான். இப்போ ஷோஸ் எல்லாமே வந்து 10:30 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல, நான் 10:30 மணிங்கிறத கூட நான் ஏத்துக்குவேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப லேட் பண்ணி போறதுல வந்து என்னால வந்து எப்படின்னா நம்ம தியேட்டருக்குள்ள போகும்போதே வந்து ஃபுல் ரிவ்யூ வந்துடும், ஃபுல் ஸ்பாயிலர் வந்துருங்கிறப்ப நம்ம படம் பார்க்கறதுக்கான அர்த்தம் என்னங்கிற மாதிரி ஆயிருது. அட்லீஸ்ட் ஒரு 10 10:30 ஒரு 10 அப்படியாச்சும் போடுங்கப்பா தான் சொல்றேன். ஒரு காமனா படம் முடிச்சு வெளியே வரக்கூடாதுங்கிறது. நீங்களே அப்படியே பிளஸ் 130 ரூபாய்க்கு பாத்துறீங்க. நாங்கெல்லாம் இங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பாக்குறோம். நீங்க திருச்சியில பிடிச்சி வச்சாலு ஆமா இருக்கு. ஏன் சுகுமார் போது தெரியுமே. நான் காஞ்சிபுரம், சென்னை, காஞ்சிபுரம்லாம் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு நிறைய தியேட்டர்ல இருக்கு. நாங்களாம் 1000 ரூபாய் கொடுத்தா நான் போக மாட்டேன். அப்பெல்லாம் போக மாட்டேன். நான் திருச்சி 130 ரூபாய் தியேட்டருக்கே போறேன். சென்னையில எல்லாம் வந்துட்டு FDF வந்து 1000 ரூபாய். இதுல வேற சென்னை கூப்பிடுறீங்க நீங்க. நம்ம பாக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு என்ன டிக்கெட்டே இல்லாம கூட்டிட்டு போறோம் வாங்க. அதான் நீங்க பிரஸ்ஸா கூட்டிட்டு போயிருவீங்க. நான் சொல்றது 130 ரூபாய். எனக்கு நான் சொல்றேன் 130 ரூபாய் கொடுத்து திருச்சியில பாக்குறேன். ஓகே, அதே 150 ரூபாய் டிக்கெட் வரைக்கும் பாத்துருவேன். அதுக்கு மேல வச்சுங்களேன். இல்ல ப்ரோ, 60 ரூபாய் டிக்கெட் கூட கிடைக்கும் நம்மளுக்கு. சென்னையில இருக்கு அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு. ஆனா நம்ம கரெக்டா பார்த்து புக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சொல்லி அவர் புக் பண்ணி கொடுத்துருவாரு. இல்ல நம்மளே வந்து கொஞ்சம் பார்த்து அது புக்கிங் எல்லாம் சில டைம்ல பிளாக் பண்ணி வைப்பாங்க, கடைசி டைம்ல ஓபன் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நம்ம கரெக்டான டைம்ல புக் பண்ணா கிடைக்கும். இல்ல நான் காலையில ஏர்லி மார்னிங் ஷோவே நான் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் பார்த்தாகணும். அதுவும் இந்த தியேட்டர்ல தான் ரோகிணியில தான் பார்க்கணும், இல்ல நான் வந்து வெற்றியில தான் பார்க்கணும்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிக்கெட் வித்துருவாங்க. அது சில பேர் வந்துட்டு அது வெளியே வாங்கி அது வேற மாதிரி விற்கிறாங்க. அதனாலதான் ரேட் அதிகமாகுது. எங்க ஊர்ல கவுண்டர்ல இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்துல கவுண்டர்ல இருக்கிறாங்க. சொன்னா நம்புவீங்களா? கவுண்டர்ல டைரக்டா கவுண்டர்ல வித்தா நீங்க கேட்கலாமே கேள்வி. நீங்க ஒண்ணு இல்ல, உங்க ஃப்ரெண்டு ராம்குமார் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவரே அவளை குத்தான் பாக்குறாரு. ராம்குமார் ஃப்ரெண்டு தானே? இல்ல எனக்கு புரியல. இல்லங்க என்னால கேக்குறேன். அஜித் படமோ இல்லங்க, அஜித் படமோ விஜய் படமோ ஒரு பெரிய ஸ்டார் படமோ நீங்க 1000 ரூபாய் கொடுத்து பாக்குறீங்கன்னு சொன்னா அது தப்புதான். இருந்தாலும் அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். கிடைக்காது பிரஷர் அப்படிங்கலாம். இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்து எப்படி விப்பீங்க? அப்பெல்லாம் விற்க மாட்டாங்க. இல்ல டிக்கெட் வந்து டிக்கெட்ல ரேட் போட்டு கொடுக்குறாங்களா ப்ரோ? இல்ல வந்து அப்படியே சும்மாவே? இல்ல சும்மா சிஸ்டம் டிக்கெட் தான். ஆனா காஞ்சிபுரத்துல எந்த தியேட்டர்ல ரேட் வராது. பிரச்சனை. ஆமா, காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லாம் இங்க வேற மல்டிபிளெக்ஸ் தான் இருக்கு. எல்லாமே இதான். நீங்க வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாரு. ஷோக்கு மட்டும் தான் அப்படி வைப்பாங்களா? அதுக்கப்புறமா வந்து ரேட் போட்டு ஆஹா, இப்போ வெடிகாலம் ஒரு ஷோ போடுறாங்களா, அதுக்கப்புறம் ஒரு 9 மணி ஷோ போடுறாங்க பாருங்க, அதை 300 ரூபாய்க்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஷோ வருது பாருங்க, நைட்டு ஷோ 300 ரூபாய் போடுவாங்க. மீதி ஷோல 200 ரூபாய். இது பல வருடங்களாக அந்த நைட் எல்லாத்துக்கும் மத்ததெல்லாம் டிக்கெட் கொடுக்குறாங்களா? நைட் ஷோ 300 ரூபாய் போடுறது 200 ரூபாய் போடுறதுலாம் டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன். டிக்கெட் ரேட் இங்க எங்களுக்கு எப்பவுமே ரேட்டே கிடையாது. நாங்க டிக்கெட் நாங்க ரேட் பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு தெரியவே நான் ரொம்ப சிம்பிள் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் அக்ரிமெண்ட் பிளஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுல சில ஏரியாக்கள்ல வந்து பெரிய கை டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாருன்னு வச்சுங்க, அதாவது அவர் தான் அந்த ஏரியாவுக்கு கிங் அப்படின்னா அவர் தியேட்டருக்காரங்க ஒரு ப்ரெஷர் கொடுப்பாரு. ஐயா என் டிக்கெட்ல வந்து நீ நார்மலா வைக்கிறவங்க 150 ரூபாய் விற்க கூடாது, 250 ரூபாய் வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சொல்றப்ப அதுக்கப்புறம் இல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தியேட்டருக்காரங்க கட் ஆயிடுச்சு போல. கட் ஆயிடுச்சா? இப்போ ஓகேண்ணா, இப்போ ஓகே பேசுங்க. சரி ரைட் ஓகே. இல்ல எப்பவுமே இந்த தியேட்டருக்காரங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்க எடுக்கிறதா முடிவு. ஆனா என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ திருச்சியில உதாரணம் பார்த்தீங்கன்னா கத்தி படம் வந்து மெகாஸ்டார் தியேட்டர்ல போட்டாரு. இந்த மெகாஸ்டார் கார்டு போடும்போது அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா மற்ற தியேட்டர் ஃபுல்லா 200 ரூபாய்க்கு கண்டிப்பா விற்கக்கூடாது, 200 ரூபாய் கம்மி விற்கக்கூடாது ஒரு அக்ரிமெண்ட். இந்த தியேட்டருக்காரர் 130 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஏன்னா 130 ரூபாய்க்கு மேலே விற்க மாட்டேன்ட்டாரு.
அதுக்கு மேல திரும்ப ஈவினிங் ஷோல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்றாரு, அன்னைக்கு ஷோவே நிப்பாட்டிட்டாரு. அதோட அந்த தியேட்டர்ல படமே ஓட்டல, ஒரே நாள்ல படத்தை தூக்கிட்டாரு அவரு. அது மாதிரி சில தியேட்டருக்காரங்க மட்டும் ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா சில தியேட்டர்ல அவங்களே வந்து தெரியாம, யாருக்கு தெரியாம அடிப்பாங்க. பணத்தை அடிக்கிற தியேட்டருக்காரங்க கூட இருக்கலாம். நீங்க நினைக்கிற தியேட்டருக்காரங்க அப்படி இருக்கலாம் போல இருக்கு, யாருக்கும் தெரியாம பணத்தை வைக்கிறாங்க போல. இல்ல ப்ரோ, இப்போ நான் செங்கல்பட்டு ஏரியா தியேட்டர் கணக்குல, ஆனா இதே செங்கல்பட்டுல இருக்கிற இந்த அவுட்டர்ல இருக்கிற நம்ம காசு இல்லாதல் தான் வரும். சென்னை காசு இருக்கு பாருங்க, ஆனா அவங்களாம் 190 ரூபாய் விற்கிறாங்க. எங்க ஊர்ல அது மாதிரி விற்கலையே. அப்ப நீங்க என்ன சொல்றேன், தியேட்டருக்காரங்களும் அந்த தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஏமாத்துறாரு அர்த்தம். அதாவது தியேட்டர், அதாவது ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒரு பிலிம் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாரு, அவர் ஏமாத்துறாரு. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், பிவிஆர்ல இப்ப எங்க ஊருக்கு வந்ததுன்னா நாங்க 190 ரூபாய் எல்லா படம் பார்ப்போம். எங்களுக்கு அதெல்லாம் வரல, இங்க லோக்கல் மட்டும் தான் இருக்குது. எங்களுக்கு பிவிஆர் மாதிரி எதிர்பார்க்கற வரமாட்டுது. சிட்டி, எங்க ஊர்ல சிட்டில மாலே கிடையாது, ஆனா சென்னையில அவ்வளவு மால் கட்டிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஏமாத்துறாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் தியேட்டர்காரங்க சேர்ந்துக்கிட்டு ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். அது டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாத்துறாங்களா இல்ல வந்து தோட்டம் யார் ஏமாத்துறாங்கிறது விசாரிச்சா தெரியும். நீங்க விசாரிச்சு பாருங்க, லோக்கல் ஏரியால விசாரிச்சு பாருங்க. இல்ல நான் கேட்கறேன். இல்ல பிரகாஷ், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா உங்களுக்கு எல்லா தியேட்டரும் ஒரே மாதிரி தானே வரும். நீங்க ராம்குமார் சொன்னீங்கல்ல, ராம்குமார் ஏரியான்னு சொன்னீங்களா, ராம்குமார் விசாரிச்சு பாப்போம். தெரிஞ்சுக்கோ, நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சு அதை விசாரிச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவ்வளவு. இப்படிதான் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் ரேட்டு பார்த்ததே கிடையாது ப்ரோ. நான் டிக்கெட்ல ரேட்டு அது போடுவாங்க பாருங்க, நீங்க அப்பயே கேட்டிருக்கணும். அது ஆக்சுவலா வந்துட்டு எல்லா தியேட்டருமே அப்படி பண்றாங்களான்னு எங்க கேள்வியே. இப்போ சிட்டி ஃபுல்லா ஆமா, காஞ்சிபுரத்துல ஒரு 10 ஸ்கிரீன் இருக்கு. 10 ஸ்கிரீனுமே அதான் காஞ்சிபுரத்து, அவ்வளவுதான். காஞ்சிபுரம் தாண்டி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலூர் இருக்கு. வேலூர்ல அந்த மாதிரி பண்றது, டிக்கெட் ரேட் வந்து தராங்க, ரேட் போட்டு தான் கொடுப்பாங்க. ஜிகே இருக்குல்ல, போரூர் ஜிகே இருக்குல்ல, சொல்லுங்க. போரூர் ஜிகே எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு அவங்க இங்க ஒரு தியேட்டர் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க போடுறாங்க, காஞ்சிபுரம் தாண்டி தான் போனோம், உத்திரமலூர்ல இருக்கு. அவங்க போடுறாங்க, ஆனா எங்க ஊர்ல போடுறாங்க. ஜிகே எங்க இந்த சைடு சுத்தோட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போடுறாங்க. ஆனா எங்க ஊர்ல 10 ஸ்கிரீன்லயுமே நான் எல்லாம் ரேட்டு கையில பார்த்ததே கிடையாது. ஒரே தான் நான் அங்க போய் பார்த்தேன். ஆனா அவங்க அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அது மொத்தத்தையும் போட்டுருக்காங்க, ரேட்டு மொத்தத்தையும் போட்டு. ஆனா அவங்க அது மாதிரி எல்லாம் விற்கிறது 190 ரூபாய் விற்கிறாங்க அதிகபட்சம், அதுக்கு மேல அந்த தியேட்டர்ல விற்கல. ஆனா நாங்க போனா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனோம். ஆனா தியேட்டர் செம்ம தியேட்டர், கிராமத்துல தான் தியேட்டர், சூப்பரா இருக்கும். இல்ல சூப்பர் சின்ன படத்துக்கு கூட அவ்வளவுதான் வாங்குறாங்களான்னு கேக்குறேன். இப்ப பெரிய படம் விட்டுருங்க, அது விட்டுருங்க. சின்ன படம் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தனுஷ் படம் விட்டுருங்க, அடுத்த வாரம் படம் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கும் அவ்வளவுதான் வாங்குறாங்களா? 120 ரூபா கடைசி ரேட்டு 120 ரூபா, அது கம்மி கிடையாது. அது கம்மி நான் படம் 120 ரூபாய், அது ஓகே, அது ரீசனபிள் தான். இப்ப பெரிய படத்துக்கு அதிகமா வாங்குறாங்க, சின்ன படத்துக்கு அவங்க கம்மியா வாங்குறாங்க அப்படின்றீங்க. அது கூட இவங்க 2 பேர் படம் தான், விஜய் அஜித் ரஜினிக்கு படத்தை பொறுத்து, அவ்வளவுதான். இப்ப இந்த படம்